ஐயா காலை வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? தேவலாம் வீட்டுல அம்மா நல்லா இருக்காங்க. எனக்குதான் நடுவுல இந்த வழக்கமான சளி, நெஞ்சு சளி, இருமல். அது ஒரு வாரமா ரொம்ப 7ஆம் தேதியில இருந்து 7, 8 இங்க 106 டிகிரி. ஐயோ. அதுல அந்த 7, 8ஆம் தேதி வெயில் ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனால ஒரு வாரம் கொஞ்சம் இங்க இல்ல, சம்மர் ரொம்ப கொடுமையா தான் இருக்கு. அது நீங்க என்னன்னா காலையில இந்த இது இருக்கு இல்லையா, இந்த சோத்து கத்தாழை, அத கொஞ்சம் சோத்து கத்தாழை கற்பூரவல்லி இலைன்னு இருக்கும், அதாவது ஓமவல்லி, அதுவும் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மூடிய பிழிஞ்சு கொஞ்சம் மிக்சியில அரைச்சி தலையில பூசிக்கங்க. ஒரு 1/2 மணி நேரம் விடுங்க. 1/2 மணி நேரம் கழிச்சு தலையில தண்ணி ஊத்துங்க, குளிர்ச்சியா இருக்கும். அன்னைக்கு அந்த உடம்பு பூரா அன்னைக்கு அடிக்கிற வெயில் உங்களை தாக்காது. ரெண்டாவது கொஞ்சம் அந்த லெமன் சர்பத் மாதிரி, சர்பத்து கிடையாது ஆக்சுவலா, அந்த லெமனை பிழிஞ்சு இந்த இயற்கை நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அத போட்டு கொஞ்சம் லெமனை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயில் வர்ற நேரத்துல ஒரு கிளாஸ் சாப்பிட்டீங்கன்னா எதுவும் பிரச்சனை வராது. இன்னொன்னு சனிக்கிழமை எண்ணெய் வச்சு குளிக்கணும் நீங்க. நெஞ்சு சளிக்கு இந்த இதுதான், அந்த இது என்னது, காணப்பயிரும்பாங்க இல்லையா, காணப்பயிறு, அதுக்கு ரசம் வச்சு சாப்பிடுங்க. 2 நாளைக்கு ஒரு நாள் ரசம் வச்சு அந்த காணப்பயிரை சாப்பிட்டீங்கன்னா சளி போயிடும். ஆமா, என்ன கொள்ளு? ஆமா, அது காணப்பயிர். சில இடங்கள்ல காணப்பயிரும்பாங்க, அதை கொள்ளுன்னு சொன்னாதான் அது, அதாவது காமன் மேன்ஸ் பார்லன்ஸும்பாங்க இல்லையா, அதுல கொள்ளுன்னு தான் சொல்லுவாங்க. சில இடங்கள்ல ஊர்ல காணப்பயிரும்பாங்க. அது ரொம்ப பொடியா இருக்கு. அது நல்ல மருந்து. அதையே நல்லா வறுத்து அரைச்சு இது மாதிரி சாப்பிடலாம். இது என்ன, துவையல் மாதிரி வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா ரசம் வச்சே சாப்பிட்டோம்னா 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா இந்த சளி வராது. எல்லாத்துக்கும் அந்த உடம்பு கோளாறு பூராமே சளி தான். கொள்ளு ரசம். ஆமா, அதாவது அந்த புளிக்கு இந்த இதுக்கு பதிலா பருப்பு ஏதாவது போடுறதுக்கு பதிலாக இந்த கொள்ளை நல்லா வேக வச்சு இதுல தண்ணியில போட்டு கொஞ்சம் புளிப்பு காரம் கொஞ்சம் லைட்டா சேர்த்துக்கிட்டு, அது பெண்கள்கிட்ட உங்க சொன்னா செஞ்சிருவாங்க. கொள்ளு ரசம் நெட்லயே பாருங்களேன், கொள்ளு ரசம் செய்வது எப்படின்னு போட்டிருக்கோம் நெட்ல. ஆமா, பார்த்து சாப்பிடுங்க. அவரு SSR லிங்கமும் அப்படிதான், அவருக்கும் இந்த சளி தொந்தரவு தான். அதுக்கு நான் என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்னா அது வருஷ கணக்குல அந்த சளியை நெஞ்சில் நுரையீரல்ல சேர்ந்து வச்சு. அதுக்கு என்னன்னா அந்த இது மாதிரிதான் கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடணும். அதே மாதிரி பெட்டர் காஃபி டீயை ஸ்டாப் பண்ணுங்களேன். நல்ல உங்க உடம்புல ஃப்ளூயிட் எல்லாம் கரெக்டா மாறும் சார். நானும் பார்த்தேன், 1 இயர் ஆச்சு நான் காஃபி சாப்பிடுறத நிறுத்தி. காஃபி டீ ரெண்டையுமே நிறுத்திட்டேன். எங்கேயாவது காஃபி கொடுத்தா சாப்பிட மாட்டேன். என்ன, உடம்புல அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா நம்ம உடம்புக்குள்ள, அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் நார்மல் கண்டிஷனுக்கு வந்துருது. இதனால எனக்கு என்னன்னா உடம்புல பெரும்பாலும் முந்தியெல்லாம் கோபம் பயங்கரமா வரும் எனக்கு. ஆமா, அது இப்ப அந்த கோபம் உங்களுக்கு உங்க முன்னாடி ரொம்ப சாந்தமா இருப்பேன், சில நேரங்கள்ல கோபம் அந்த உடம்புல ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் நார்மல் ஆனது இப்ப எதுவுமே வர்றதில்ல உங்களுக்கு. அதான் அந்த காஃபி டீயை ஸ்டாப் பண்ணிட்டேன். இயற்கை உணவுகள் காலையில நான் சாப்பிடுற உணவு நீங்க நம்பவே மாட்டீங்க. நைட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு, 10 பாதாம் பருப்பு, ஒரு 20 கொண்டக்கடலை, 10 கிஸ்மிஸ் பழம், இத நைட்ல ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊத்தி ஊற வச்சிடுறது. காலையில அந்த பாதாம் பருப்பை உரிச்சிட்டு அந்த தோலை உரிச்சிட்டு தான் சாப்பிடணும். மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் பால் சாப்பிடுவேன். இது ஒரு 1 மணி நேரத்துக்கு அந்த பசி நல்லா தாங்கும். ஆனா நல்ல சத்து உடம்புல. இத செஞ்சு பாருங்க, உடம்புல நல்லா வலு ஏறும். அதே மாதிரி இந்த காணப்பயிறு தான், அந்த கொள்ளு, அது நெட்ல பாருங்க, கொள்ளு ரசம் வச்சு 2 நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, அந்த சளியெல்லாம் ஓடி போகும். அதே மாதிரி இங்க கடைக்கு போனீங்கன்னா இந்த சித்த மருந்து கடையில கண்டங்கத்திரி லேகியம்னு வச்சிருப்பாங்க. ஆமா, கண்டம்னா கழுத்துக்கு கீழே இருக்கிற சளியை கத்திரிச்சு விட்டுருமா. நம்ம சித்தன் எப்படி பேடி வச்சிருக்கான் பாருங்க, அந்த பேரு நம்ம சித்தர் அதுக்கு பேர் கரெக்டா வச்சிருக்காங்க. சாப்பிடுறது எது கண்டங்கத்திரி லேகியம் எவ்வளவு சாப்பிடுறது? ஒரே ஒரு நெல்லிக்காய் அளவு தான். சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 1/2 நெல்லிக்காய் இவ்வளவு உருட்டி, சின்ன கடுக்கா, ஒரு சுண்டக்காய் அளவு கூட உருட்டிக்கங்களேன், போதும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் இதை மாதிரி சாப்பிடுங்க. நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு இந்த கண்டங்கத்திரி லேகியத்தை சாப்பிட்டு உள்ள தள்ளுங்க. 2 வயசுல என்ன, 2 வேளை போதும், அவ்வளவுதான்.
சரி 2 சரி வேளை சாப்பிட்டீங்கன்னா இந்த கண்டங்கத்திரிக்காய அப்படியே நெஞ்சுக்குள்ள இருக்கு. அதான் கண்டம்னா கழுத்தான். அது கண்டம் சரி கத்திரினா கழுத்துக்கு கீழே இருக்கிற சளியை பூரா கத்திரிச்சு விட்டுருங்கிறான். அவன் சித்தனை வந்து பாடுறான். அது கரெக்டா. அது அதனால அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த சளி தொந்தரவு இல்லாம இருந்தாலே உங்களுக்கு அது நல்ல ஆரோக்கியம் வந்துரும். உங்களுக்கு ஸ்மோக்கிங் கிடையாது. அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்ல. நம்மகிட்ட எந்த பழக்கமும் கிடையாது. அதான் சார், அது வந்து உங்களுக்கு இருந்தாலும் அந்த உங்களுக்கு அன்றாட அந்த வெரி சிம்பிள். காலையில பல் தேய்க்கிற போது இந்த இந்த பேஸ்ட் பிரஷ்க்கு பதிலா இந்த கேபி நம்பூதிரி பல்பொடின்னு ஒண்ணு விக்கிறாங்க. ஆயுர்வேதா பல்பொடி. அது நல்லா இருக்கு. அதை வச்சு விரல் வச்சு தேய்ங்க. தேய்ச்ச பிறகு இந்த இது செக்கு நல்லெண்ணெய், நாட்டு இதயம். இதயம் வாங்காதீங்க. செக்கு நல்லெண்ணெய் வாங்கி நல்ல ஒரு 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 உள்ளங்கை நல்லெண்ணெய் உள்ள கூப்பிட்டு விட்டு ஒரு 2 மினிட்ஸ் 2 நிமிஷம் கொப்பளிச்சு துப்பிட்டீங்கன்னா கபம் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் சுவாசம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இவ்வளவுதான். இந்த கொரோனாக்கு இவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்களே, அதுக்கு ஒரு சின்ன மருத்துவம் நம்ம ஆளுங்க முன்னோர்கள் ஒரே ஒரு டம்ளர்ல கொஞ்சம் இளஞ்சூடான வெந்நீர்ல கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு போடணும். அதை போட்டு கரைச்சி நல்லா அதை கலக்கிட்டு அந்த தண்ணியை வாயில விட்டு விட்டு கொப்பளிச்சு துப்புனோம்னா போதும். எந்த கொரோனா அறிஞரனா எந்த கிருமியும் வராது. ஏன்னா கொரோனா கிருமி வந்து தொண்டையில 3 நாள் தங்கி இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது உள்ள போகுமா. கரெக்டா நீங்க டெய்லி காலையில பல் தேய்ச்சது இந்த இளஞ்சூட்டு வெந்நீர்ல, நாட் எக்ஸ்ட்ரீம் லியூக்வார்ம், இளஞ்சூடா இருக்க வெந்நீர்ல கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி அதை கொப்பளிச்சு தூப்பினோம்னா ஒரு கிருமி வராது. இவ்வளவுதான் சிம்பிளான. ₹1 செலவு கிடையாது வைத்தியத்துல. இப்படி எல்லாம் நம்ம எங்க ஊர்ல ஒரு ஆள் இந்த கோமா கோதண்டம் இருக்கார் இல்லையா, அவரு இந்த ஒரு என்னது அந்த குறிஞ்சி செல்வர் கோமா கோதண்டம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவர் 150 புஸ்தகம் எழுதினவர். ஆமா, அவரு அப்படிதான். அவர்கிட்ட எல்லாம் போய் கேட்டோம்னா அவர் வாட்டுக்கு சொல்லுவாரு, இந்த இயற்கை வைத்தியத்துல எதுவுமே செலவே இல்லாம நம்ம ஒரு செலவு கூட இல்லாம நம்ம வாட்டுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம். பெரும்பாலும் வியாதிகளை தவிர்க்கிறதுக்கு அதான் வழி. இது வந்து நம்ம அதே வாரம் நீங்க நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லெண்ணெய் தேய்ச்சி சோப்பு சேகாப்பிடி போட்டு, நாட் சோப்பு சேகாப்பிடி போட்டு குளிங்க. பெரும்பாலும் உங்களுக்கு அந்த வியாதி வெப்பம் சம்பந்தமான உஷ்ணம் சம்பந்தமான வியாதி எதுவும் வராது. அதுதான், வேற ஒண்ணு இல்லை. சனிக்கிழமை அன்னைக்கு அதெல்லாம் கைவிட்டதுனால வந்த கோளாறு தான். இல்ல, அதான் சார், நீங்களே வந்து இதை வந்து விரதம் மாதிரி தான். இது வந்து உடம்ப நம்ம உடலை ஓம்புமின் உயிரை அப்படிங்கிற மாதிரி நம்ம உடலை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். உள்ளம் பெருங்கோயிலுங்கிறாருல அவரு திருமூலர். அப்போ வந்து என்னன்னா நம்ம உடம்பு நம்ம தான் நம்மளே இதை பண்ணி உடம்ப வந்து கெடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம என்ன செய்ய? அது நம்மளே அந்த இதை ஒன்னொன்னே பராமரிச்சு இது இந்த மாதிரி நைட்டு அரை வயிறு தான் சாப்பிடணும். நைட்டுக்கு வந்து அது எப்பயுமே அப்படிதான். அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த பனங்கள் கண்டு இருக்கு இல்லையா, இப்ப இருக்கிற பையன் அது பனங்கள் கண்டுலயும் கலப்படம் பண்ணிடுறாங்க பாய்ப்பைய. என்ன பண்ண, பனங்கள் கண்டு சுத்தமான பனங்கள் கண்டு எடுத்து கொஞ்சம் பாலை சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் விட்டு கரைச்சு அதை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஒரு பழம் சாப்பிடுங்க, நாட்டு பழம். காலையில ஒரு 4-4:30 மணிக்கு வயிறை கழுவிடும் உங்களுக்கு. ஃப்ரீ மோஷன் வரும். நீங்க ஆனந்தமா உங்க கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் வரும் அந்த நேரத்துல. அதுக்கு என்ன அர்த்தம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்குன்னு அர்த்தம். உடலை கழுவிடும் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான மூலிகை விஷயங்கள், இந்த இயற்கை வாழ்வு இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு ஒன்றும் இதே வராது. வேற ஒன்றும் இல்லை. டெய்லி இந்த சாயங்காலம் பாத்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்தடியில போய் உட்காந்துக்கங்க கொஞ்ச நேரம். அந்த காற்று உள்ள போச்சுனாலே போதும். என்ன காத்துக்கு பஞ்சமே இல்லை நம்ம வீட்டுல. அப்ப சரிதான். வேப்ப மரத்தடியில புதுக்கோட்டையிலே பெரிய மேடு இது. அதான் தென் மாவட்டங்கள்ல எல்லா இடங்களையும் பார்த்தா, நானும் பாக்குறேன், எல்லா காலேஜ் பள்ளிக்கூடங்கள்ல வந்து வேற எந்த மரமும் வளராது. இந்த வேப்ப மரம் மட்டும் அந்த மண்ணுக்கு, கரிசல் மண்ணுக்கு உடனே வந்துடும். டகால்னு மேல வந்துடும். அவங்க அந்த நாடகமார் கரெக்டா பண்ணுவாங்க சார். அவங்க கட்டுற எல்லா ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் பூரா வேப்ப மரத்தை நட்டுருவாங்க. ஆனா எப்படிதான் இந்த மண்ணுக்கு அந்த மரம் தான் கரெக்டா வருது சார், வேப்ப மரம் தான். ஆனா நல்ல அந்த மண்ணுக்கு ஏற்ற மரம், அது அந்த மரத்துக்கு ஏற்ற நமக்கு அந்த இயற்கை மருத்துவத்தன்மை அது ரொம்ப நல்லா இருக்கு. அது வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. நீங்க அதான் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சுத்தமான சேக்கா கடையில வாங்கிக்கங்க. கடையில இந்த வாங்கி 1 கிலோ சேக்கா, அதுல 200 கிராம் வெந்தயம் நல்லா கலந்து வெயில்ல காய வைங்க. 2-3 நாள் காய வச்சுட்டு அதை அரைச்சு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சோப்பை தூக்கி போட்டுட்டு இந்த சேக்கா அப்படியே போட்டு டெய்லி குளிங்க. குளிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா உடம்பு பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான நிலைமைக்கு வந்துடும். அவ்வளோ. ரொம்ப நல்லது.
நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளா ஒவ்வொருத்தங்களா போய் பார்த்து பேசினோம்னா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் நல்ல விஷயம். சொல்லுங்க அப்புறம். ஓய்வா இருக்கணும், நல்லா செய்யலாம். ஆமா, நம்ம வந்து இது மாதிரி பண்ணோம்னா அது போதும். நம்ம வந்து இப்போ மெட்ராஸ் போகலாம், பாம்பே போகலாம், கல்கட்டா போகலாம், எங்கேயாவது போகலாம். போய் சம்பாதிக்கலாம். 50,000, 1,00,000, 1,50,000 எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆரோக்கியம் இல்லாம வாழ்ந்து என்ன பண்ண? மெட்ராஸ்ல போய் வாழ்றான், அந்த காற்றே வந்து சுத்தம் கிடையாது, தண்ணி சுத்தம் கிடையாது, மண்ணு சுத்தம் கிடையாது. வாழ்ந்து என்ன பண்ண? அவன் நேரா போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறான். 2 வருஷம் இருந்துட்டு என்னன்னு கேட்டா, இல்ல சார் இந்த என்னது பைபாஸ் சர்ஜரிங்கிறான். ஆமா ஆமா கேட்டா அது எல்லாரும் யாரை பார்த்தாலும் பைபாஸ் சர்ஜரிங்கிறாங்க. அது என்ன சர்வசாதாரணம் ஆகி போச்சு. அது இந்த மாதிரி எல்லாம் அது நம்ம குடிக்கிற தண்ணியே சுத்தம் இல்லையே. ஆமா ஆமா. சுவாசிக்கிற காற்று சுத்தமா இல்ல. அங்க போய் வாழ்ந்து என்ன பண்ண? எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பண்ண? 1,00,000 2,00,000 அவன் பாட்டுக்கு சம்பாதிக்கிறான். பட் வாழ்ந்து என்ன பண்ண? அங்க வந்து நோயை வச்சுக்கிட்டு என்ன பண்ண? அதனாலதான் எனக்கு பாக்குறேன், மனசு நிம்மதியா இருந்துட்டு இருக்கிறத வரை நிம்மதியா ஆரோக்கியமா யாருக்கும் தொல்லை கொடுக்காம இருந்துட்டு போயிடலாம். அதான் எனக்கு தோணுது பல நேரங்கள்ல. இது பூராமே இந்த அதான் டீசல் கலாச்சாரம்ங்கிறாரு அவரு. யாரு இவரு சொன்னாரு, வைரமுத்துவா, அது மூமேத்தான் நினைக்கிறேன். அந்த மெட்ராஸ் நகரங்கள்ல பூரா அந்த புகை இருக்கு இல்லையா, அந்த வாகனங்கள்ல இருந்து வர்ற புகை, இது எல்லாமே டீசல் தானே. அதனால அவர் சொல்றாரு டீசல் கலாச்சாரம்ங்கிறார். அதை வந்து சுவாசிக்கிற காத்தே உங்களுக்கு சுத்தம் இல்லையா, அப்புறம் அது என்ன பண்ணாங்க? என்ன பண்ண? சில பேர் ஏசி மிஷினுக்குள்ள ஏசிக்குள்ள உட்காந்துங்க. அதை விட கொடுமை. அதே காத்து உள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த இதுக்குள்ள அறை. அப்படிதானே? அதே ரூம்குள்ள அப்படிதானே? அதை விட சுகாதார கேடு. அவ்வளவுதான். எங்கெல்லாம் தென் மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சில பெருசுகள் வந்து வேப்பமரத்தடியில உட்கார்ந்து இருப்பாங்க. சட்டை போட மாட்டாங்க. ஒரே ஒரு துண்டு தோல்ல இருக்கும், ஒரே ஒரு வேட்டி, அவ்வளவுதான். இவ்வளவுதான். அவங்க வாட்டுக்கு நோய் இல்லாம அவங்க பாட்டுக்கு சாப்பிட எங்கேயாவது உட்கார்ந்து பொழுத போக்க என்னத்தையோ தொழில் செய்வாங்க. ஏதோ விவசாயமோ ஏதோ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நிம்மதியான வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கிற, அவ்வளவுதான், போதும். நல்லது சார். அங்க என்ன நடக்குது? அங்க வேற எதுவும்? வெயில் தான் ரொம்ப அமைதியா இருக்கு. அதான் அந்த வெயில் யாருமே ரோட்ல போறதில்ல. பார்த்தேன், எல்லாருமே வெயில பார்த்ததுமே ஓடுறாங்க. அறிகுறியே இல்லைங்க. இந்த இன்னைக்கு பூரா எல்லா பிரச்சாரங்கள் 10-12 நாள் பாத்தீங்கன்னா வெயில்ல பாரு, எல்லாரும் அலைஞ்சு 2 வாரமா பூரா வெயில்ல தான். இல்லையா? எங்க இதுல பூரா பிரச்சாரம் பயங்கரம். எல்லாம் கட்சிகள் பூரா தீவிர பிரச்சாரம் தான். மாவட்டங்கள் தான் பிரதமர் வந்துகிட்டே இருக்காரு. அதேதான், அவர் எப்படியாவது பிஜேபியை கொண்டாந்து அதுல ஓரளவுக்காவது வின் பண்ணி அதனுடைய அந்த பிளேயர் சொல்லி போடணும்னு பாக்குறாரு. இங்க 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஒரு 50 ஆண்டுகள், 50 மொத்தம் வந்து 57 ஆண்டுகள் ஆயிருச்சு. மாறி மாறி இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டை வந்து பண்ணியாச்சு. அதான் ஒண்ணும் இல்லாம அது இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்கன்னு பேசுறதுக்கெல்லாம் இனிமே ஒண்ணும் இல்ல, எல்லாத்தையும். அதான் சார், இப்ப வந்து சார் இது ஒண்ணும் ஃபண்டு, இது அரசாங்கத்தினுடைய கஜானா சைபரா. அரசாங்கத்து கஜானா இல்ல சார், மக்களுடைய பண்பாடு சைபரு. ஆமா, கலாச்சாரம் சைபரு. ஆமா, ஃபுட்டு கலாச்சாரம். உங்களுக்கு எங்க பார்த்தாலும் மேக்டொனால்டு, ஆமா, எங்க பார்த்தாலும் கேஜிபி, அதான் பீஸா, ஆமா, பர்கரு, உணவு முறைகளே மாறி போச்சு சார். இங்க உங்களுக்கு பெரிய கொடுமை என்னன்னா, புதுக்கோட்டையில எல்லாம் சைவ ஹோட்டல குறைஞ்சு போச்சு சார். ஐயோ, ஏன் கேக்குறீங்க? அது அந்த ஊர்ல அந்த காலத்துல ஒவ்வொரு ஊர்லயும் இந்த உடுப்பி விலாஸ்ன்னு இருக்கும். உடுப்பி விலாஸ் ஹோட்டலு. உடுப்பின்னு இல்ல சார், இது வந்து புதுக்கோட்டைங்கிறது பிராமண கோட்டாம்பாங்க. சரி சரி. ஹோட்டலே இல்ல, சைவ ஹோட்டலே இல்லன்னா பாருங்க. அது சரி. சைவ சாப்பாட்டுக்கு வழியில ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு. அத்தனை ஹோட்டலையும் மூடியாச்சு. ஐயோ, அப்ப பூரா வைணவ உணவு தான் சாப்பிடுறாங்களோ, சைவ உணவு இல்லாம? அசைவ உணவு ஹோட்டலும் என்னன்னா இப்ப எல்லாம் இந்த 5 ஸ்டார் இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போய் எல்லாம் இந்த செல்லுல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது அதிகமாயிடுச்சு. ஐயோ, அந்த எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல 2 ஹோட்டல் என்ன, ஆசிப் பிரியாணின்னு ஒண்ணாமே. ஆசிஃபா அவன் பாட்டுக்கு ஏதோ பிரான்சைசி லைசன்ஸ் கொடுத்து தென் மாவட்டம் பூரா அனுப்பிச்சு விட்டுருக்கான் ஆள்களை. ஒவ்வொரு ஊர்லயும் ஆசிப் பிரியாணின்னு இந்த முகலாய் பிரியாணி இருக்கு இல்லையா, அந்த முஸ்லீம் பிரியாணி,
அந்த ரெடி பண்ணி அவன் அதை வந்து பயங்கர அந்த வியாபாரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு விளம்பரம். எங்க ஊர்ல தனியா அந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு 2 தென்னு அங்க ராஜபாளையம் நிறைய இடங்கள்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசிப் பிரியாணின்னு. அது என்னமோ முகலாய் பிரியாணியா, முகல் ஸ்டைலா. கண்டபடி இந்த சாப்பாட்டு வியாபாரம் கண்டபடி போய்கிட்டு இருக்கு. அந்த காலத்துல அவங்க இந்த இது உடுப்பி விலாஸ், எங்க ஊர்ல சுந்தரங்க கபேன்னு ஒண்ணு இருந்தது. ஒரு இது செட்டியார பிள்ளைமார் நடத்தி அழகா நடத்தினார் ஹோட்டல். நல்ல அழகான சாப்பாடு, நெய் தோசை, நெய் ரோஸ்ட், ஊத்தாப்பம், அதெல்லாம் நல்ல டேஸ்டா. ஊர்ல கதிரவன் நல்லதா சார் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா அதிகமான விலை, அப்படிதானே? விலை இருந்தாலும் நல்ல சரக்கு கொடுக்குறேன். ஆமா, அது உண்மைதான். அது வந்து நல்லா எங்க உங்களை வந்து பாக்குறப்ப பருப்பு நெய்ன்னு பருப்பை அவ்வளவு தாராளமா போட்டு நெய்யை அவ்வளவு தாராளமா ஊத்தலாம். பரவாயில்லையே. அதுக்கப்புறம் வத்த குழம்பு. ஆமா, வத்த குழம்புன்னா ரியல் வத்த குழம்பு நல்லா இருக்கு. ஒரு காயே ஒரு கட்டு நல்லா இருந்தது. 120 ரூபா சாப்பாடு. பரவாயில்ல. ஆனா ஒர்த்து பேயிங். எங்க ஊர்ல எல்லாம் 80 ரூபாய்க்கு மேல எங்கேயுமே கிடையாது சாப்பாடு. அவ்வளவுதான், சில இடங்கள்ல அவ்வளவுதான். இது 80 தான். மெட்ராஸ் தான் 120 180 எல்லாம். 120க்கு மெட்ராஸ்ல 180 சாப்பாடு இப்ப. ஆமா ஆமா. உங்களுக்கு உங்க ஊர்லயே 120னா மெட்ராஸ்ல 180 இருக்கு. ஆமா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அவ்வளவுதான். உங்க ஊர்ல 120ங்கிறது ரொம்ப அதிகம். இருந்தாலும் நல்லா இருக்கு, டேஸ்டா போடுவாங்க. டேஸ்ட் இல்ல, ஆரோக்கியமா இருக்கு. அந்த நெய் பருப்பு எல்லாம் சுத்தமா போடுறாங்க. ஆரோக்கியமா இருந்தது. வத்த குழம்பு ரொம்ப சுத்தமா இருந்தது. பிரமாதம். அது அங்க அதுல ஒரு விஷயம் தெரியுமா? கதிரவன்ல வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒருத்தர் 1 வருஷம் ஒரு ஆள் வேலை செஞ்சாருன்னா, அல்ல 2 வருஷம் வேலை செஞ்சாருன்னா, அதுல இருந்து விலகிட்டு தனியா ஹோட்டல் ஆரம்பிச்சிருவாரு இங்கே உள்ளூர்லயே. அது அப்படி நடக்குது. அவ பூரா அந்த தொழிலை கத்துக்கிறாரு. எப்படி அதை கத்துக்கிட்டு நேரா வெளியே வந்து இன்னொரு ஹோட்டல் அவர் அதே மாதிரி ஆரம்பிச்சு அவர் நல்லா வந்துடுறாரு தொழில். எங்க ஊர்ல எத்தனையோ பேர் தொழில் ஆரம்பிச்சாங்க. கம்ப்யூட்டர், அந்த சென்டர், நெட் சென்டர்னு, கழுத குதிரைன்னு எல்லா தொழிலும் ஆரம்பிச்சாங்க. ஒன்னும் ஓடல. எங்க ஊர்ல இந்த ஹோட்டல் தொழில் தான் அமோகமா ஓடுது. கேரளா போற பஸ் பூரா எங்க ஊர்ல நிக்கும். அவங்க பூரா அங்கதான் சாப்பிட வர்றாங்க. நான் இப்ப சாப்பிட்டேன், எல்லார்கிட்டயும் சொல்றாப்புல எல்லாரும் சொல்றாங்கல்ல. என்ன நல்லா இருக்குன்னா? ஆமா, அது ஆமா. கதிரவன் ஹோட்டல் ரொம்ப பாரம்பரியமா இருக்கு. நான் ரொம்ப அது ஆக்சுவலா பேரு கோமதி நாயகமா? ஆமா, அது பேரு. ஆமா, கதிரவன். அது வேற பேர் உண்டு, அந்த ஹோட்டலுக்கு வேற பேர் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர்னா அங்க சாப்பிடுங்கன்னு தானே சொல்றேன். ஆமா, எல்லாருமே அதான். ஆமா, கோமதி நாயகம். அந்த இடம் கோமதி நாயகம் நினைக்கிறேன். ஆமா, அந்த ஓனர் பேர் கோமதி நாயகன் நினைக்கிறேன். 2 ஹோட்டல் அது அடுத்தடுத்து இருக்கும். இன்னொன்னு தினகரன் அவர் பிரதர் ஆரம்பிச்சது, அது ஒரு ஹோட்டல் பக்கத்திலேயே போட்டிக்கு. அது 2 நல்லா ஓடுது அவர் தொழில். சரி, இருக்கட்டும். சின்ன 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 இடம் தான், நல்லா இருக்கு. அதான் பாரம்பரியமா அந்த அந்த நல்ல டேஸ்ட். அது வந்து காசு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட வாங்குறத பத்தி தப்பு இல்ல சார். இல்ல, அது டேஸ்டா போகும். அந்த நல்ல பாரம்பரியமா சுத்தமா சரியானதை போடணும். சார் ஆண்டாள் கோயில் வாசல்ல சார், அது எய்தாப்புல கோயில் வாசலுக்கு எய்தாப்புல கணேஷ் பவன் ஒண்ணு இருக்கும். கணேஷ் டீ காபி ஸ்டால். அவர் காலையில வந்து இட்லி, வடை, பூரி, பொங்கல் போடுவாரு. அதோட நல்ல சூடான காஃபி. மத்தியானம் வந்து லெமன் சாதம், தயிர் சாதம், வடை. மத்தியானத்துக்கு மேல டிஃபன். 4 மணி ஆனது டிஃபன் போடுவார், ஏதாவது ஒண்ணு ஈவினிங் வந்து. அவ்வளவு சம்பாத்தியம் சார். 50 வருஷத்துக்கு மேல கடை ஓடுது அவருக்கு. நீங்க சொல்லலையே, சொல்லியிருந்தா அங்க சாப்பிட்டுக்கலாம் சார். இதை விட அதுல அந்த அந்த நீங்க நான் சொல்ல மறந்து போச்சு. நான் இனிமே அடுத்த தடவை உங்களை அங்க அனுப்புறேன். அந்த ஆண்டாள் கோயிலுக்கு வாசல்ல அந்த பால்காவ கடைக்கு எய்தாப்புல கணேஷ் பவன். அவர் அவ்வளவு சம்பாத்தியம். 4 வீடு வாங்கிட்டாரு. அப்புறம் பொண்ணுகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ வந்து தன்னால அவரால் வேலை செய்ய முடியாம இன்னொரு ஆளை போட்டு வேலை செஞ்சுட்டு இவர் கல்லால மட்டும் உட்கார்ந்துக்கிறாரு. அந்த மாதிரி அவர் குருநாதன் பேரு, நம்ம நண்பரு. உண்மையா இருந்தா பாராட்டணும். அதான் அவர் பேர் குருநாதன் பேரு. நான் அவருடைய டிஃபன் சாப்பிட்டு எனக்கு பழக்கம். அதனால அவருடைய குருநாதன் கஃப்டீரியான்னு ஒரு சானட்ல 14 வரியில இங்கிலீஷ் கவிதை எழுதினேன். எழுதி அதை அவர் 14 நான் உங்களுக்கு அனுப்புறேன். குருநாதன் நெட்ல இருக்குமே, நெட்ல இருக்கும். GURUNE. ஆமா, நெட்ல இருக்கும், நான் அனுப்புறேன். குருநாதன் கஃப்டீரியான்னு நான் வந்து ஒரு 14 வரி இங்கிலீஷ் சானட் எழுதினேன். அது ஷேக்ஸ்பியரியன் ஸ்டைல்ல அயாம்பிக் பென்டாமீட்டர்ல வரும். அது
ம். அந்த அந்த ஸ்டைல்ல எழுதி அவருக்கே கொண்டு போய் காட்டினேன். அவருக்கு எனக்கு இதெல்லாம் இங்கிலீஷ் தெரியாது, என் மாப்பிள்ளை கிட்ட காட்டுறேன் அப்படின்னாரு. அவர் மாப்பிள்ளை படிச்சுட்டு இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்களே உங்களை பத்தி அப்படின்னு அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் தினமலர் பத்திரிக்கைக்காரங்க அவரை பேட்டி கண்டு ஒரு நியூஸ் போட்டாங்க. சரி, சரி. டேஸ்டா பண்றீங்க. ஆமா, தினமலர்ல ஒரு தடவை பேட்டி கண்டு அவரை நியூஸ் போட்டாங்க அவரை பத்தி. அதாவது குறைஞ்ச விலை ஆனா நல்லா டேஸ்டா போடுவார் அவர். திருவானக்காவல்ல பார்சாரதி ஹோட்டல்னு இருக்கு. சரி. இந்த சன்னதிக்கு போற தெக்கால பக்கம், கோயில் என்ட்ரன்ஸ்ல தெக்கால பக்கம் இருக்கு. அது 100 வருஷம் ஆகுது. சரி. அது வீடுதான். அந்த வீட்டுக்குள்ளதான் இப்பதான் இந்த குண்டு பல்பு எல்லாம் மாத்தி இருக்கானுங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் குண்டு பல்பு தான் இருக்கும். கரெக்டா 3:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் 7 மணிக்கு மூடிடுவாங்க. காலையில 5:30 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, ஒரு 9:30க்கு மூடிடுவாங்க. டிஃபன் மட்டும். ஆமா, மத்தியான சாப்பாடுலாம் இருக்காது. அவ்வளவு ஃபேமஸ் அது. சம்பாத்தியம் நல்லா ஓட்டி இருக்கும். இல்ல சம்பாத்தியம் இல்ல, அதே வீட்டுலதான் இருக்காங்க. சரி. அந்த தினமணி கதிர்கள் எல்லாம் போட்டிருந்தான். அதனால மெட்ராஸ்ல இருந்து வர பெரிய ஆபீசர்ஸ் இவங்க எல்லாம், இந்த தினமணி படிக்கிற ஆளுங்க எல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு இந்த IAS செக்ரட்டரிஸ் எல்லாம் சொல்லாம வந்து சாப்பிட்டு போவாங்க. அது சரி. அதே மாதிரி இந்த ஸ்ரீரங்கம் கோபுரம், தெற்கு கோபுரத்து பக்கத்துல ஒரு காஃபி கடை, ஒல்லி காஃபி தான். காலையில 4 மணிக்கு ஆரம்பிப்பான், 3:30-4 மணிக்கு. காலையில 11 மணி வரைக்கும் ஓடிட்டு இருந்து. இப்ப எல்லாம் த்ரூ அவுட் த டே ஓடுது. அதே மாதிரி சாயந்தரம் 3:30-4 மணிக்கு, நைட்டு 10 வரைக்கும் ஓடும். இப்ப என்னன்னா த்ரூ அவுட் த டே ஓடுது. நம்ம பசுபதி IAS அந்த பழைய ஆளுங்கெல்லாம் வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஸ்ரீரங்கத்துல இறங்கி காரை கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கொண்டாட சொல்லி, ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டாட சொல்லி, இங்க வந்து இவங்கிட்ட ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு பிளாஸ்க்ல 2 காஃபி வாங்கிட்டு போவாங்க. பரவாயில்லையே. அது சரி. இவ்வளவு ஃபேமஸ் அது. சரி. 8 வித்த காலத்துல இருந்து நான் சாப்பிடுறேன். இப்ப எல்லாம் எவ்வளவு தேவை, 10 ரூபா 15 ரூபா இருக்கும் கூட இருக்கும். ஆனா ஒரு சந்தாட்டம் இருக்கும். ஒரு 4 டேபிள் தான், சின்ன டேபிள் இருக்கும். காஃபி பத்திரம் வச்சு ஆச்சி குடிக்கலாம். ஆக்க வேண்டிய பக்குவமே இருக்காது. ஒரு 2 ஆச்சி குடிச்சிட வேண்டியதுதான். அது சரி. அவ்வளவு பக்குவமா கொடுப்பான். எவ்வளவு அந்த ஹோட்டல் பேர் என்ன? அது பேரு நானும் இல்ல, அந்த முக்கத்துல அது ஒண்ணுதான். அங்க நிக்கிற கூட்டத்தை பார்த்தா நீங்க புரிஞ்சுக்கலாம். தெற்கு வாசல் என்ட்ரன்ஸ்ல. அது சரி. அது சரி. மேற்கு பார்த்து இருக்கும். சரி. அம்மா மண்டபத்துல இருந்து போறப்ப அது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வரும். அது சரி. தெற்கு வாசல்ல இருந்து, தெற்கு கோபுரத்துல இருந்து அம்மா மண்டபம் போறப்ப லெப்ட் ஹேண்ட் சைட்ல வரும். ரொம்ப ஃபேமஸ். எல்லாருமே சொல்லுவாங்க காஃபி கடைன்னா. அந்த அது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒண்ணு இருந்தது. சரி. அதே மாதிரி அரியலூர்ல சபரிசங் ஹோட்டல், அவன் தோசைக்காக மட்டும் போய் உட்காந்துருப்பான். அது சரி. அதே மாதிரி இப்ப சாரதாஸ் இருக்க திருச்சி, அது ஓனர் யார் தெரியுங்களா? வேதநாராயண IAS இருந்தாருல. ஆமா. ஜெயலலிதா பேர்கள் எல்லாம், அவருடைய அப்பா ஹோட்டல் அது. அம்பேஸ் கஃபே. வெள்ளி டிஃபன் தான். காலையில 4:30 மணி, 11 மணிக்கு கழுவி விட்டுருவான். மத்தியானம் 2:30 மணி, சாயந்தரம் 7 மணிக்கு கழுவி விட்டுருவான். அது சரி. 15 படி ஏறணும். அவ்வளவு உயரத்துல இருந்தது. அங்க போய் என்ன இருக்குன்னு கேட்க கூடாது. போனவொன்னா ஒரு ஸ்வீட்டை வைப்பான், அடுத்து ஒரு போண்டாவோ, ஒரு மைசூர் போண்டாவோ, மைசூர் பகோடாவோ ஏதோ ஒண்ணு வைப்பான், பஜ்ஜியோ வடையோ ஏதோ ஒண்ணு வைப்பான், ஒரு காஃபி வைப்பான், டனா பில்லு போட்டுருவான். அது சரி. கேட்கவும் மாட்டாங்க, நம்ம அவங்களே கொண்டாந்து வச்சிருவாங்க. அங்க போய் நீங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கனாலே அவன் புதுசுன்னு தெரிஞ்சுக்குவான். அது சரி. என்னன்னா ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம், ஒரு காஃபி, அவ்வளவுதான் இருக்கும். 4:30 மணிக்கு காரம் மாறும், 4:30 மணிக்கு ஸ்வீட்டு மாறும். ஆரம்பத்துல கோதுமை அல்வான்னு இருந்ததுன்னா அடுத்தது மைசூர் பாவ் ஆயிடும். அடுத்த 1 மணி நேரத்துல அது ஜாங்கிரியா மாறும். அப்ப டெய்லி போட்டுக்கிட்டே இருப்பாங்களோ ஸ்வீட்டு? இருப்பான். பழசங்கிறத பேச்ச கிட்ட அன்னன்னைக்கு போடுறதுதான். சுட சுட வித்துரும். அங்க என்னன்னீங்கன்னா, இந்த பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, போஸ் வீதின்னு 4 பக்கம் இருக்கிற வீதியில இருந்தும் இந்த வியாபாரிகள், ஜவுளி வியாபாரில இருந்து எல்லா வியாபாரிகளும் கரெக்டா 2:30-3 மணில இருந்து வருவாங்க. வந்து அவன் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். பில்லுங்கிறத பர்மனண்டா போட்டு வச்சிருப்பான். அது சரி. டக்குன்னு அது கேட்டீங்கன்னா நீங்க புதுசுன்னு அவனுக்கு தெரியும். ஓ சரி. அதிகபட்ச விலையா காஃபி தான். சரி.
50 வயசு 50 வயசா? 4 அது எந்த வருஷம்? நான் சொல்றது 60. ஏ அப்பா, இப்ப 50 60ல 50 60ல இப்ப அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. 2 3 ஸ்வீட்டா இருக்கும், 1 இது காரமா இருக்கும். அடாடாடாடா. மொத்தமே 8 தான். அது காபி தான் காஸ்ட்லி. நான்லாம் காபி சாப்பிட மாட்டேன். காரம் மட்டும் சாப்பிடுவேன். என்னை மேல எங்கேயும் பார்ப்பான். எனக்கு காரம் மட்டும் வையா, ஸ்வீட் வேணாம்னா மேல எங்கேயும் பார்ப்பான். அது சரி. அந்த போண்டாவையே 2 வாங்கி சாப்பிட்டு வந்துருவோம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அடுத்தது அங்க சாம்பார் கிடையாது. பாம்பே சட்னின்னு மஞ்சளா ஒண்ணு இருக்கும். அதுதான் ஊத்துவான். மிளகாய் சட்னியா இருக்கும். இல்ல, மிளகாய் சட்னி இல்ல. மிளகாய் சட்னி எனக்கு வித்தியாசம் தெரியாதா? பாம்பே சட்னின்னு சார். அவன் கடையில மட்டும்தான் சார் நான் பாத்திருக்கேன். மஞ்சளா இருக்கும் சார். அது சரி. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அந்த நெய் தோசையா இருந்தாலும் சரி, ஸ்பெஷல் தோசையா இருந்தாலும் சரி, ஆர்டினரி தோசையா இருந்தாலும் சரி, அது ஒண்ணுதான். எப்பயாவது ஏதாவது துவையல், மல்லி துவையல், அந்த துவையல் வைப்பான். ஆனா இந்த பாம்பே சட்னி தான் எப்பயுமே ஒரே சட்னி தான். இல்ல இல்ல, வேற துணைக்கெல்லாம் வேற இல்லாத இந்த மிளகாய் சட்னி, தக்காளி சட்னி, அந்த பேச்செல்லாம் கிடையாது. அது சரி. அதேதான். அந்த 1 மணி நேரம் 2:30 மணிக்கு ஆரம்பிச்சாருன்னா காரம் ஸ்வீட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். முன்னால அந்த போர்டை எழுதிக்கிட்டே இருப்பான், இன்றைய ஸ்பெஷல்னு. வேற ஒண்ணுமே இருக்காது. அபூர்வமா இருக்கும். போச்சு சார். அதே மாதிரி நேஷனல் காலேஜ் ஆண்டா தெரு மூலையில, அந்த மூலையில ரமாஸ் கஃபேன்னு அண்ணன் தம்பி 3 பேரும் 10 பைசா அந்த நெய் ஊத்தாப்போம், வெண்ணெய் ஊத்தாப்போம். அது சரி. காஃபி 2 நெய் ஊத்தாப்பம் 10 காசு. காரெல்லாம் வரனா. அது சரி. போண்டானா போண்டா போட்டுக்கிட்டே இருப்பான் 2 மணில இருந்து. இந்த நேஷனல் காலேஜ்ல இருக்கிறது எல்லாம் பிராமின்ஸா, எல்லாம் மத்தியானம் சாப்பிடாதுங்க. காலையில மார்னிங் மீல் சாப்பிட்டு மத்தியானம் டிஃபன் சாப்பிடுறவனுங்க. ஓ, அந்த ரிவர்ஸ். சரி சரி சரி. அதனால அந்த 1 to 2 அந்த டிஃபன் போட ஆரம்பிப்பான் பாருங்க. அது சாயந்தரம் வரை 7 மணி 8 வரைக்கும் ஓடும். ஏ அப்பா. ஏன்னா அவன் மத்தியான செஷன்ல ஒரு பீரியட் கிளாஸ் இருக்கும், ஒரு பீரியட் ஏதாவது கேம்ஸ், என்சிசி, அது இதுன்னு போயிடுவான். அதனால எல்லாரும் வருவானுங்க, மாறி 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 சாப்பிட்டுக்கிட்டே இருப்பானுங்க. உண்டு பூரா கேம்ஸ் விளையாடுவானுங்களே சார். வாலிபால் கோர்ட் 2 இருக்கும், பேட்மிண்டன் கோர்ட் இருக்கும், டென்னிஸ் கோர்ட் இருக்கும், ஃபுட்பால் கோர்ட் இருக்கும், ஹாக்கி கோர்ட் இருக்கும், அங்க சிந்தாமணியில இருக்கும். எல்லாம் அங்க போவான், இங்க போவான். அப்படியே ஜேன்னு 3 மணிக்கு அப்புறம் காலேஜ் எல்லாம் பார்த்தா எவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். எவன் லீவ் எடுப்பான்? ஒரு லெக்சரும் லீவ் எடுக்க மாட்டான். 5 மணி நேரம் காலையில, 3 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம், 10 to 1, 2 to 4. அந்த ரமாஸ் கஃபேக்கு பக்கத்துல வெங்கடாச்சலம் கடைன்னு உண்டு, வெண்ணெய் கடை. அந்த வெண்ணெய் கடையில ரமாஸ் கஃபேல வெண்ணெய் தோசை வேணும்னா பக்கத்துல வாங்கிட்டு வாம்பான். அது சரி. அவங்கிட்ட போய் 10 காசு கொடுத்தீங்கன்னா ஒரு வெண்ணெய் வெத்தலையில இல்ல வாழை இலையில திரும்ப மடிச்சு கொடுப்பான். அந்த ஊத்தாப்பத்துக்கு நடுவுல அந்த இலையோட வச்சே கொடுத்துருவான். கொண்டாந்து வைக்கிறப்ப உருகி இருக்கும். அந்த ஸ்மெல் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதெல்லாம் நினைச்சிருப்பாங்க. இப்ப என் நண்பர் ஒருத்தர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால என்ன புதுக்கோட்டையில வந்து, வாங்க ஸ்ரீரங்கத்துல அரவணை சாப்பிடணும், உங்க தம்பி கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. நான் சொல்லி ஏற்பாடு பண்ணிட்டேன். காலையில போவாங்க, ஒரு நாள் அவுட்டிங் ஆட்டம் போவோம். திருவானக்காவல் போயிட்டு அப்படியே ஸ்ரீரங்கம் போயிட்டு காலையில கிளம்பிடுவோம். 7 மணிக்கு கிளம்பி, நான் அவர் நேஷனல் காலேஜ் ஸ்டூடெண்ட், ரமாஸ் கஃபேன்னு இங்க ஒண்ணு இருக்கு, போய் சாப்பிடுவோம்னாரு. நான் சொன்னேன், அந்த ரமாஸ் எல்லாம் போயிட்டார் சார். அதுல அண்ணன் தம்பி 3 பேர்ல 3வது பையன் வெங்கராஜன் பேரு. அவன் ERA ஸ்கூல்ல ஹிஸ்டரி டீச்சர். மத்த 2 பேரும் கடையை பார்த்துக்குவாங்க. ஸ்கூல் விட்ட உடனே கல்லால வந்து உட்காந்துக்குவான். படிச்சவர் BLD. அதெல்லாம் போயிட்டாங்க சார் அண்ணன் தம்பி எல்லாம். இப்ப கருமண்டபத்துல நேஷனல் காலேஜ் எதிர்த்தாப்புல பெரிய லாட்ஜ் எல்லாம் கட்டி ரமாஸ் லாட்ஜ், ரமாஸ் கஃபே அப்படி எல்லாம் வச்சுட்டான் சார். ஏன்னா நேஷனல் காலேஜ் தான் ஷிஃப்ட் பண்ணிட்டானுங்களே அங்க. அதோட போயிடுச்சு சார். இப்ப இல்ல என்ன இல்ல ரமாஸ்ன்னு நான் போர்டு பார்த்த வாங்கன்னாரு. அப்புறம் அங்க போய் பார்த்துட்டு இதே மாதிரி ஆர்டர் பண்ணோம். பில்ல பார்த்தா ரேட் எல்லாம் கசாமசான்னு இருந்தது.
இவர் உடனே என்ன இப்படி இருக்கேன்னாரு. சார் மேனேஜ்மெண்ட் மாறிடுச்சு சார், இதெல்லாம் இப்ப அந்த ஆளுங்க எல்லாம் இல்ல, வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வரை கூப்பிட்டு கேட்டேன். நான் எல்லாம் கூச்சப்படாம கேட்பேன். அவன் சொன்னா, சார் அதெல்லாம் எந்த காலம் சார் நீங்க இருக்கீங்க, அதெல்லாம் 30-40 வருஷம் ஆச்சு சார், அதெல்லாம் இந்த இடத்த விட்டு போய். இப்ப இருக்கிறவங்க 2 கை மாறி இப்ப 3வது ஆளு சார் இவரு அப்படின்னாரு. அப்படியா? அவர் கேட்டவருக்கு அதிர்ச்சியா போயிடுச்சு. நம்ம இவ்வளவு வலியுறுத்தி அவர் பாபநாசத்துல இருந்து இங்க வந்தாரு, தஞ்சாவூர் பாபநாசத்துல இருந்து சாப்பிடறதுக்குன்னு இல்ல, ஸ்ரீரங்கம் அரவணை வாங்க. பெருமாளை ராத்திரி சேவிச்சுட்டு அரவணை சாப்பிடணும்னு, திருவண்ணாமலை போகணும்ட்டு 2 இடத்துக்கும் காலையில போயிட்டு ரைட்டு திரும்புவோன்ட்டு கார். அப்புறம் அந்த கல்லாவுல போனோன்னு அந்த முதலாளியை கேட்டேன். அவர் வரிசையா சொன்னார், ரமாஸ் கஃபே அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இறந்து போயிட்டாங்க, இப்ப அவங்க பிள்ளைங்க அங்க கடை வச்சிருக்காங்க, பெரிய லாட்ஜே ரொம்ப பெரிய ஆளா ஆயிட்டாங்க சார், பெரிய லட்சாதிபதி ஆயிட்டாங்க, இப்ப இதெல்லாம் அவெல்லாம் படிச்சுட்டு நல்ல வேலையில இருக்கானுங்க, இது இப்ப 2 கை மாறி இப்ப 3வது, நான் வந்து ரெட்டியாரு அப்படின்லாம் கதை சொன்னாரு. இவர் அதை சொன்னாரு, அந்த காலத்துல அப்படி சாப்பிட்டேன் இப்படி சாப்பிட்டேன்னு. சார் அந்த காலத்துல கிடைச்ச பொருள் இப்ப எங்க சார் கிடைக்குதுன்னாரு. அப்பெல்லாம் தோரம் பருப்பா இருக்கும், பாசி பருப்பா இருக்கும். இப்ப எங்க சார் தமிழ்நாட்டுல சிதம்பரம் உளுந்து தெந்துர தோரம் பருப்புங்கெல்லாம் இங்க எங்க சார் கிடைக்கும் அப்படின்னாரு. அந்த சாம்பார் அந்த இதெல்லாம் இனிமேல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது சார். ரொம்ப சோகமா போச்சு. அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு இது. அதே மாதிரி இந்த ராஜபாளையத்துல, மதுரையில, திருநெல்வேலியில நெல்லை கஃபே ஒரு ஸ்பெஷல் தோசை 8 அணா சாப்பிட்டா சாப்பிட முடியாது ராத்திரி, அவ்வளவு நீளம் இருக்கும். அந்த ஓவர் பிரிட்ஜ் கட்டி பக்கத்துல இருக்குல்ல, நெல்லை கஃபே, அதெல்லாம் என்ன சார், அதெல்லாம் ஒரு பொற்காலம் சார். 90ஓட ஒழிஞ்சது சார், அவ்வளவுதான். 1990ஓட எல்லாம் ஒழிஞ்சது. பழைய இதெல்லாம் மாறிடுச்சு இல்ல, எல்லாம் இறங்கு முகம். மெடிக்கல் என்ட்ரன்ஸ், அப்புறம் நீட்டு, எம்பிஏன்னு வந்ததோ, அப்புறம் செல்லு, டிவி, கேபிள், அப்புறம் ரிமோட்டு, அமேசான், சுத்தம் ஜீரோ, அவ்வளவுதான். அட்வர்டைஸ்மெண்ட்ல பாக்குற தோசையை பார்த்து திருப்திப்படுத்திக்க வேண்டியது, அவ்வளவுதான். என்ன செய்ய? சரிதான். இன்னைக்கு காலையில கால் டோல்ட பத்தி நானும் டோராவும் பேசிட்டு இருந்தோம். சரி. உடனே உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைப்பு வந்துருச்சு. உங்க முகஸ்துதிக்காக பாராட்டுறேன்னு நினைக்காதீங்க. இல்ல, சொல்லுங்க. நீங்க செய்த பணிகளே மிகப்பெரிய பணி சார். அது ஏதாவது ஒண்ணு சார், அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது வச்சுட்டு போகணும் சார். அப்படி இல்ல, நீங்க செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய பணி. சரிதான். பத்தி தான் டோரா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி. எப்படியோ தொகுத்து இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காரு. 1000 இருந்தாலும் ரமேஷுக்கு இதுதான் பேர் கொடுக்க போகுது. இது சார், அதாவது சார் ஒரு புதுக்கோட்டை தமிழ்ச்சங்கம்னு ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. யாரு? ஒருத்தர் உருவாக்கி இருக்காங்க. பரவாயில்லையே. அது சரி. அவங்கள கூப்பிட்டு நாளைக்கு உங்க புஸ்தகத்தை எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லணும்னு நினைவு வச்சிருக்கேன். ரொம்ப நன்றி சார், நன்றி சார். வேற ஏதாவது என்கிட்ட புஸ்தகம் இருந்தாலும் கூட நான் அனுப்பிச்சு வச்சிருப்பேன். இல்ல விற்பனைக்கு. ஓ சரி. இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன். என்ன எங்கேயாவது ஒரு இடத்துல முடிஞ்சா ஏதாவது தள்ளி விடுங்களேன். இல்ல அதான் இன்னைக்கு காலையில பேசிட்டு இருந்தது. சரி. ஆல்டுவெல்டு எத்தனை காப்பி இருக்கோ அத்தனையும் வாங்கி இந்த ஆள் கிட்ட கொடுத்துடணும். புதுக்கோட்டைக்கு வர அந்த ஆளு பெரிய ஆளுங்க கூட எல்லாம் இறை அன்பு, இந்த பாலகிருஷ்ணா ஐஏஎஸ், இந்த மாதிரி இந்த ஐஏஎஸ்ங்களோட எல்லாம் பழகிறவன், இந்த பழைய ஐஜி, பழைய எம்பிக்கள், இந்த மாதிரி பெரிய ஆளுங்க கூட எல்லாம் பழகிறவனுங்க, இந்த வர விஐபி கிட்ட எல்லாம் இந்த புத்தகத்தை கொடுறா, இந்த மாதிரி இவங்க திராவிட மாடல்ங்கிறாங்களே, கால்டுவெல்ட தெரியுமான்னு கேட்டு கொடுறா அப்படின்னு கொடுக்கலான்னு இருக்கேன். சரி. எல்லா பொருளுக்கும் இந்த உங்க கால்டுவெல்ட் புத்தகத்தை முதல்ல டிஸ்போஸ் பண்றது. சரிங்க சார், நன்றி சார். நானும் டோராவும் பிளான் பண்ணோம். எத்தனை காப்பி இருக்கும் கால்டுவெல்ட்? நான் வந்து இன்னும் எப்படியும் ஒரு 150 இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி சரி. 200 ரூபாயா அது? ஆமா, ஒரு 200. நீங்க டிஸ்கவுண்ட் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க. அதை மட்டும் அந்த ஒண்ணு மட்டுமா? இல்ல சார், அவசியம் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் சார். ரைட் சார். ரொம்ப ரைட்டஸ்ட் பர்சன்.
ஆமா இவங்க கையில அதான். கொடுத்தா இது போய் சேர வேண்டிய ஸ்டாலின்ல இருந்து எல்லார் கைக்கும் போயிடும். ரைட் சார், நன்றி சார். ரைட். அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். வாசிக்கணும். அது வந்து ரொம்ப அந்த மகிழ்ச்சி. வாழ்நாள் பூரா அவர் எழுதியிருக்காரு அந்த காலத்துல. அந்த ஒரு நீங்க கட்டப்பாடை தான். நீங்க நான் உண்மையிலே உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னால 1/2 மணி நேரம் அப்படியே அதே சிந்தனையிலேயே உட்கார்ந்துருந்தேன். அமைதி. அப்படியே கால்டுவெல்டு அப்படியே மெட்ராஸ்ல இறங்கி அப்படியே கடலூருக்கு வராரு, தஞ்சாவூருக்கு வராரு, தஞ்சாவூர்ல இருந்து திருச்சி வராரு, திருச்சியில இருந்து மதுரை, மதுரையில இருந்து திருநெல்வேலி, அப்படியே இடையாங்குடி, அப்புறம் கோடைக்கானல், அப்படியே அப்படியே சிந்தனை பூரா ஓடிக்கிட்டே இருந்தது. இப்ப வர வர டோரா கூட என்ன கேலி பண்றா. என்ன? ரமேஷ் கூட சேர்ந்து நீங்களும் கால்டுவெல்டு பைத்தியம் ஆயிட்டீங்க. இல்ல, அவரு வின்சென்ட் குமாரதாஸ் இருக்காரு இல்லையா மெட்ராஸ்ல, அவர் என்னன்னா நான் செஞ்ச ஒர்க்கு இவ்வளவு ஒர்க்கு செஞ்சிருந்தேன், முழுசா அவர் முடிச்சிட்டாரு ஒரே தொகுதியில. அந்த நான் உங்களுக்கு புக் அனுப்பிச்சேன் இல்லையா, ஃப்ரம் த பென் ஆஃப் ஸ்காலர் மிஷனரின்னு ஒரு புக் அனுப்பிச்சேன். அது அவரோட, அது வந்து கிட்டத்தட்ட நான் எதெல்லாம் பெண்டிங் வச்சிருந்தேனோ அது தேடணும், அவ்வளோத்தையும் அவர் முடிச்சிட்டாரு ஒரே புக்ல. 2.5 லட்சம் ரூபா ஃபண்டு கொடுத்துருக்காங்க. இவங்க யாரு, இடையன்குடி பாஸ்டரேட்ல இருந்து இந்த திருச்சபை மக்கள் 2.5 லட்சம் ரூபா பணம் கொடுத்து ISPGC இந்தியன் சொசைட்டி ஃபார் ப்ராபகேஷன் ஆஃப் காஸ்பல் அவங்க கிட்ட பணம் கொடுத்து, அவங்க தான் அதை வந்து ஸ்பான்சர் தான். 2.5 லட்சம் ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு காப்பி மட்டும் எனக்கு கிடைச்சது ஏதோ நண்பர் மூலமா. அந்த பிரதி தான் நான் உங்களுக்கு அப்படியே அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அதுதான் எதிர்காலத்துக்கு ஏதாவது உண்மையிலேயே அது திகைப்பா இருக்கு சார் எனக்கு. அது ஏதோ ஒரு ஆர்வம் தான். அது முதல்ல அவர் அது நம்பவே முடியாது. நீங்க வந்து எப்படின்னா அந்த ஆர்வம் என்ன, இந்த இவரு என் ராமச்சந்திரன் ஃபோல்க் ஆர்ட்ஸ்ல இருக்காரு பாளையங்கோட்டையில ஒரு காலேஜ்ல, செயின்ட் ஜான்ஸ்ல, சாரி செயின்ட் சேவியர்ஸ்ல வந்து அவர் ஃபோல்க் ஆர்ட்ஸ்ல வந்து ரிட்டையர்டு HOD, இப்பயும் கண்டினியூ பண்றாரு. அவர் ஒரு ஆர்டிக்கல் எழுந்தார் இதுல திணை புஸ்தகத்துல, அந்த குவார்டர்லி வருது நார்வேல இருந்து, அந்த பத்திரிகையில இந்த மாதிரி நான் புத்தகத்தினுடைய ஒளி நகல் அதை கண்டேன், இதுல பழைய குறிப்புகள் இருந்தது, இப்படி திருநெல்வேலி சாணார்கள் என்ற புத்தகத்தை கண்டேன்னு ஒரு 2 பக்கத்து கட்டுரை எழுதியிருந்தாரு. நான் உடனே இப்படி எல்லாம் வந்திருக்கான்னு அவரை உடனே ஃபோன் நம்பரை வாங்கி கான்டாக்ட் பண்ணேன். கொஞ்சம் பொறுங்க சார், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் சொல்லி உங்களுக்கு அந்த புக்கை நான் ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புறேன்னு எப்படியோ அதை ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணி ஜெராக்ஸினுடைய ஜெராக்ஸ் எனக்கு வந்தது. ஆக்சுவலா அது வந்து ஏற்கனவே அது ரொம்ப பழைய ஜெராக்ஸ். அதை உட்காந்து வீட்டில் உட்காந்து ஒரு 14 நாள் எடுத்துக்கிட்டேன். அதிகாலையில 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து கம்ப்யூட்டர்ல டைப் படிக்க ஆரம்பிச்சேன். அதை அசல் எப்படி புஸ்தகம் இருக்குமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணி அதை அப்படியே நெட்ல ஃப்ரீயாவே எல்லாருக்கும் போட்டு விட்டேன். அதை அந்த இதான் முதல்ல ஆரம்பிச்சது. அதை பார்த்துட்டு இந்த சில யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க, சார் இந்த புக் உங்ககிட்ட இருந்தா அப்படி அனுப்புங்கன்னு. அது எல்லாருக்குமே ஃப்ரீயா அனுப்பிச்சிட்டேன் அந்த புக்கெல்லாம். அந்த புக்கா போட்டீங்களா? புக்கா போடல. அந்த ஒரு புக்கும் இன்னொரு புக்கு வந்து அதுவும் இன்னொரு புக்கும் வச்சிருக்கேன். அது எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு எப்படியும் 50,000 ரூபா ஆகும் போடுறதுக்கு. 30,000 ஒரு 50,000 ரூபா இருந்தா நல்லா திக்கா இந்த இது இருக்கு இல்லையா, டைரி அட்டை போட்டு திக்கான ஒரு இந்த கிளாசிக்கல் எடிஷன் கொண்டு வரலாம். ஆமா, ரெண்டு புஸ்தகம் எடிட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். அதுக்கு ஒரு ஃபோர்வேர்டும் எழுதியாச்சு. அங்க பாளையங்கோட்டையில வந்து ரெவரண்ட் கிப்சன் நீங்க ஒரு காப்பி ஜெராக்ஸ் காப்பி எனக்கு அனுப்புங்க சார். ரைட், நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். ரைட், அதை வந்து ரெடி பண்ணிட்டா அந்த புக்கு திருநெல்வேலி சாணார்ஸ் ரீப்ரிண்ட் ஆகல இதுவரை. எத்தனை பக்கம் வரும்? இதுவும் அதுவும் சேர்ந்து இன்னொரு புக்கும் அதோட சேர்த்து பண்ணிருக்கேன். 250 பக்கம் வரும் எப்படியும். சரி, அப்படின்னா நீங்க எனக்கு அனுப்புங்க. அதை நான் அனுப்புறேன். நான் உங்களுக்கு 50% 25,000 ரூபாய் முதல்ல அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி. ரைட் சார், நான் பாத்துக்கிறேன் சார். நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. இதுவரை ரீப்ரிண்ட் ஆகல அந்த புக்கு திருநெல்வேலி சாணார்ஸ். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ரீப்ரிண்ட் பண்ணி போட்டாங்க சார். நான் என்ன சொல்றேன், உங்க கையில வைரத்தையே கொடுத்தாலும் உங்களுக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல உடனே டிராயரை திறந்து அதுக்குள்ள போட்டுட்டு அடுத்த வேலைக்கு ஓடிடுறீங்க. ஆமா, அந்த மாசம் கொடுக்கறவன் கொஞ்ச நேரம் நில்லையா, நான் சொல்றது கேளியா, உன் கையில நான் கொடுத்துருக்குது என்ன தெரியுமா, நல்லா உத்து பாரு அப்படின்னு. நீங்க அந்த அவசரத்துல என்ன மினுக்குங்குது அப்படிங்குது. அவன் தான் சொல்றான், இது வைரண்டா, பிரேசில் வைரண்டா, எங்கேயும் கிடைக்காத உன் கையில கொடுத்துருக்கேன்னு அழுத்தி 10 தடவை சொன்னாதான் உங்க மூளையில ஏறுது. ஆமா, கரெக்டா. ஆமா, இவ்வளவு அவசரமான உலகத்துல நம்ம இருக்கிறோம். ஆமா, அதேதான் சார். அதனால நீங்க அதை போட்டுட்டா பிரயோஜனம் கிடையாது. சரி,
அது ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஆணி அடிச்சாப்புல அடிச்சு 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 ஒரு 10 தடவை சொன்னாதான் அவன் புக்கு வாங்கிக்கிறான். சரி, ரைட் சார், ரைட் சார். இல்லைன்னா இந்த அபூர்வமான புஸ்தகமா உங்க ஃப்ரெண்டா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் கொடுங்க அப்படின்னு வாங்கி இந்த டிராயிங்ல போட்டுட்டு எவ்வளவு 200 ரூபாயா இருந்தாங்க, அதோட ஒழிஞ்சுது. அவ்வளவுதான். அந்த டிராயருக்குள்ள என்ன போட்டோன்னு அவனுக்கும் தெரியாது. ஆமா. அடுத்த முறை நான் ஒரு 6 மாசம் கழிச்சு அல்லது 1 வருஷம் கழிச்சு போய் மறுபடியும் அதே புத்தகத்தை கொடுத்தேன்னா அப்படியா நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க. அது ஏற்கனவே வாங்கிட்டேன்னு சொல்ல கூட தெரியாது. ஆமா, அதேதான். அப்படிதான் தான் இருக்காங்க இப்ப எல்லாரும். அது இப்ப வாசிக்கிறது பழக்கம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. என்ன செய்ய? அது காரணம் இல்ல சார், நீங்க புத்தகத்தை வாசிக்க வேண்டாம். நான் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்தேன்னா, ஆமா சார் அந்த பொருளை நீங்க அன்னைக்கு கொடுத்தீங்க அதை என்ன நான் திறந்து கூட பாக்கல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன படிக்கணுமா? ஆமா, அது சரிதான். சார் நீங்க போன தடவை இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்திருக்கீங்க, நினைவு இருக்கு, இத பத்தி சொன்னீங்க, சாணார்கள் வரலாறுன்னு சொன்னீங்க, கால்புன்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு இருக்கிற இந்த கசாமுசா வேலையில அதை படிக்காம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது எவனா ஒருத்தன் சொல்றான்னு சொல்லுங்க. நான் எனக்கு உங்களை விட இதுல அனுபவம் அதிகம். நூலகம் சேகரத்தோட இல்ல, நூலகத்துல இருக்கிற புத்தகத்தை படின்னு சொல்லுவேன், சொல்லுவேன். என்கிட்ட ஏற்கனவே அது 10-15 காப்பி இருந்தா அதை கொடுத்து படிச்சு காசை கொடுன்னு படிக்க கொடுப்பேன். அடுத்த முறை வரப்ப அதை படிச்சுட்டு ஏன்னா எங்க சார் நேரம் இருக்கு என்ன கொடுத்தோன்னே தெரியாது. ஆமா, அப்படிதான் இருக்கான் சார். நான் மிகப்படுத்தி எல்லாம் சொல்லல, உண்மைய சொல்றேன். நிலைமை எல்லாருமே அதான், படிக்கிறது இல்லைன்னு இல்ல, பாக்குறதே இல்ல இந்த முண்டங்க. அது அப்படிதான் இருக்கு. ஆமா, அதனால நீங்க எதையுமே ஒரு தடவைக்கு 10 தடவை ஆணி அடிக்கிறாப்புல அடிச்சு சொன்னாதான் பயலுக்கு கேட்பானுங்க. அதுவும் இந்த சோ கால்டு எஜுகேட்டட் இருக்காங்களே, ஆமா, எல்லாம் பகல் வேஷம். அதனால நம்ம தான் சார் போராடணும். கண்டிப்பா கண்டிப்பா. படிக்கிற பழங்கள்லாம் குறைக்க, அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் படிக்கிறான். அதுவே ஒரு போர்னோகிராஃபி புக்குன்னு கொடுங்க, உடனே படிப்பான். செல்லுல எத்தனை பேர் என்ன படிக்கிறான்னு எனக்கு தெரியும், எந்த படம் பாத்துக்கிட்டு இருக்கான்னு. உட்காந்துக்கிட்டு போர்னோகிராஃபி பிலிம் பாக்குற எம்எல்ஏ எம்பி எல்லா மாநிலத்திலையும் இருக்கா. சரி, கேவலமான பசங்க சார். கலாச்சாரம் சீரழிஞ்சு போச்சு சார். அதேதான், உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். பண்பாடு, கலாச்சாரம், மனித நேயம், அன்பு போச்சு. நினைச்சு பாக்குறதுக்கு இல்ல. உண்மைதான். அடிக்கடி இந்த கால்டுவெல்ட் போப்பு இவங்களை நினைச்சுக்குவேன், வீரமாமுனி வரலாம். அது சரி. அவங்க எப்படிதான் இப்படி நடந்து வந்து இவ்வளவு செஞ்சு தமிழனா பிறந்த நம்ம கூட இந்த மாதிரி ஒரு காவியம் பாட முடியாது, எழுத முடியாது. இந்த பசங்க இதெல்லாம் எழுதுனாங்கன்னு ஆக்சுவலா அதான் நினைச்சேன். முதல் பதிப்பு, 2வது பதிப்பு, 3வது பதிப்பு மெட்ராஸ் எடிஷன். மெட்ராஸ் எடிஷன்ல கால்டுவெல்ட்ல 200 பக்கத்தை இந்த பசங்க நீக்கினது. ஐயோ அப்பா, இதெல்லாம் நினைச்சா. அது இவரு கவிதாசரன் தான் அந்த புத்தகத்தை முழுசா வெளியிட்டு இருக்காரோ? கவிதாசரன் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? கவிதாசரன் இல்ல, இறந்துட்டார்ல. அவர் இறந்துட்டார். புத்தகம் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த புத்தகம் போட்டதுனாலயே செத்தாரு அவரு. அது இல்ல. ஆமா, பின்ன வீட்டை போய் அடமானம் வச்சிருப்பாரு. வீட்டை அடமானம் வச்சார்ல, வித்துட்டாரா? இல்ல சார், வீட்டை அடமானம் வச்சாருன்னு இல்ல சார். திருவானக்காவல்ல ஒரு வீடு, மெட்ராஸ் வீடு. அவரு மெட்ராஸ்ல வேலை பார்த்தவர், ஹெட்மாஸ்டர். இங்க திருவானக்காவல்ல வந்து ஒரு வாடகை வீட்டுல அந்த கால்டுவெல் எல்லாம் அடுக்கி அவர் போட்ட புஸ்தகம், இந்த கவிதாசரன்கிற பத்திரிக்கை எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கிட்டு அதையே அப்படியே பார்த்து அப்படியே செத்து போயிட்டான். ஐயோ. நான் உங்களுக்கு வாங்கி தரேன், 1500 ரூபா ஒரு செட்டு. அது சரி. இதுவா? நான் ஒரு 20 செட்டு வித்து கொடுத்தேன். சரி சரி. மருமகன் இபில இருக்கான். நான் அதை கடைசியில கண்டுபிடிச்சு வி அரசுன்னு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்துல ஒரு பேராசிரியர், அவன் கிட்ட கேட்டேன். அவன் இங்க இருக்காரு, நாங்க போய் அதை ஏற்பாடு பண்றேன்ட்டு போய் அதை உள்ளுக்குள்ள குடோனோட்ட கடந்தெல்லாம் எடுத்து ஒவ்வொரு செட்டா பேக் பண்ணி ஒரு செட்டை 1500 கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நான் உடனே 5 செட்டு அப்புறம் 10 செட்டு வாங்கி 20 செட்டு 25 செட்டு வித்து கொடுத்துட்டேன். சரி. அவன் அதை போட்டதுனால சார் அவன் செத்தான். அதேதான். அதே அவர் ரொம்ப எதிர்பார்த்து அதை செஞ்சாரு.
கடைசியில ஒரு பயிலும் வாங்கல. அதேதான் அவரு இந்த இது எப்படியாவது வெற்றிகரமான பதிப்பாகும்னு எதிர்பார்த்தாரு, அவ்வளவு செலவழிச்சாரு, எல்லாரும் சேர்ந்து. அவர் நினைக்கல சார், அவர் காசு, அவருக்கு வறுமை எல்லாம் ஒண்ணும் கிடையாது, பென்ஷன் வந்துகிட்டு இருந்தது. ஒய்ஃபு ஏதோ படிச்சது போல் இருக்கு, எனக்கு மறந்து போச்சு. வேலை பாக்குறான். அவர் எதிர்பார்த்தது நடக்கல. காசு வரலங்கிறது விக்கலைங்கிறதுலாம் இல்ல, புத்தகத்தை ஒருத்தங்களை கேட்கலையே சார். ஐயோ, நீங்க புத்தகம் போடுறீங்க, அத 4 பேர் படிச்சாதான் சார் உங்களுக்கு மகிழ்ச்சி. ஆமா ஆமா. நீங்க கதை எழுதுறீங்க, அத ஒரு 10 பேர் படிக்கணும்ல. ஆமா. நீங்க ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு சிந்தனையாளனுக்கு என்னன்னா, அவனுடைய கருத்தும் எழுத்தும் படைப்பும் படிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறதுங்கிறத கேட்கறப்பதான் சார் அவனுக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பா கண்டிப்பா. வாசி யாராவது ஒருத்தங்க நல்லா இருக்கோ நல்லா இல்லை என்னத்தையாவது சொன்னாதானே அவருக்கு சந்தோஷப்படுவாரு. செத்து போயிடுவான் சார், செத்து போயிடுவான். ஐயோ. பாரதி எல்லாம் நொந்து போய் தான் சார் செத்தா. யார் அவன் பட்னியினாலேயோ காசு இல்லைனாலேயோ சாகல, மக்கள் இப்படி இருக்காங்களே நினைச்சே செத்தான். கடைசியா பாடினது என்ன தெரியுங்களா? அந்த கடவுளை பத்தி, அந்த குடுகுடுப்பு பாட்டு. கடவுள் மனுஷனுக்கு, தமிழனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான், ஆனா புத்தியை மட்டும் கொடுக்கல. ஐயோ, இதான் கடைசி பாட்டா பாடியிருப்பான், அதான் அவன் கடைசி பாட்டு. அவன் வந்து போய் ஏன் பிறந்தேன் நீ துயர்மிகு நாட்டினிலேன்னு பாடிட்டானே சார். ஏன் பிறந்தேன் நீ துயர்மிகு நாட்டினிலே, காடா என் காலருகே வாடா, உன்னை எட்டி உதைத்து மிதிக்கிறேன் அப்படின்னு. உன்னை நான் சிறு துரும்பன முதிக்கிறேன், என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் பாரு இல்லையா. ஏன் சார் சொல்றான்? அவனுக்கு தெரிஞ்சிருது, நொந்து போய் தான் சார் செத்தான். நீங்க உங்களுக்கு எனக்குமே கால்டுவெல் நினைக்கிறப்ப என் வயிறு என் நெஞ்சு இப்படி எரியுது, எவ்வளவு கொதிச்சிருப்பான். ஐயோ, மனசு வருத்தம் எவ்வளவு நொந்திருப்பாரு. அதான் சொல்ல கொதிக்கதாடா நெஞ்சம் அப்படின்னு தான் எழுதுறாரு அவரு. வெறும் சோற்றுக்கு வந்தது இந்த பஞ்சம். ஆமா, அப்படிதான் சொல்றாரு. ஆமா, உண்மை சார், அதெல்லாம் உண்மை. அவரு அப்படியே நெருப்பு மாதிரி அவர் கோபம் வந்திருக்கு அவருக்கு. இல்ல சார், உண்மையிலேயே நான் இன்னைக்கு காலையில இருந்து, நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு 9 மணில இருந்து இதே சிந்தனை தான். அது சரி. இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கானுங்க ஒரு மனுஷன், இதுக்காக முயற்சி பண்ணி கேம்பிரிட்ஜ்ல பத்மநாப ஐயரை பாரு, நியூசிலாண்ட பாரு, அவனை பாருன்னு பார்த்து வாங்கி போட்டு அதை படிக்கிறதுக்கு ஒரு பயம் இல்ல, ஒரு பயம் இல்ல, வாங்க மாட்டேங்கிறானேன்னு அதையே நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுல ஒரு கூத்து நடந்தது தெரியுமா? பாளையங்கோட்டையில ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் நானே ஏற்பாடு பண்ணேன், அது கிப்சன் ஐயரோட சேர்ந்து. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த கால்டுவெல் ஐயர்னுடைய கொள்ளு பேரன் இங்க இருக்காரு, எங்க இங்கிலாந்துல. அவருக்கு ஒரு இமெயில் போட்டேன். அவருக்கு ஏதோ 96 வயசோ 97 வயசோ, அவருக்கான பார்வையும் கிடையாதான், ஏதோ ஒரு பேரளவுக்கு இருக்காரு, வெஜிடபிள் கண்டிஷன்ல இருக்காரு. அவருக்கு இமெயில் போட்டா எனக்கு ஒரு வாரம் கழிச்சு பதில் வந்தது, நீங்க கான்ஃபரன்ஸ் நடத்துறத பத்தி ரொம்ப சந்தோஷம், ஆனா எங்கிட்ட கால்டுவெல் ஐயர்னுடைய எந்த புஸ்தகமும் கிடையாது, எங்க தாத்தாவனுடைய எந்த புஸ்தகமும் கிடையாது, நீங்க கான்ஃபரன்ஸ் நடத்துற போது என் பேரை நீங்க பயன்படுத்தக்கூடாது கான்ஃபரன்ஸ்ல. பாருங்க அவர் எப்படி சொல்றாரு. கொள்ளு பேரை எனக்கு போட்டிருக்காரு, இமெயில் வச்சிருக்கேன். அவர் சொல்றாரு, நீங்க கான்ஃபரன்ஸ் நடத்துனீங்கன்னா அந்த கான்ஃபரன்ஸ்ல என்னுடைய பேரை நீங்க பயன்படுத்தக்கூடாதுங்கிறாரு. எனக்கு நீங்க அந்த போடணும்னு சொல்ற அந்த 2 ஜெராக்ஸ் காப்பி அனுப்புங்க, அனுப்பிச்சு வைக்கிறேன் சார். கண்டிப்பா பேரை உங்களுக்கு அனுப்பிச்ச மெசேஜையும் தனியா ஒரு ஷீட்ல அனுப்புங்க. சரி, நான் அதை பாக்குறேன். இதுல ட்ரேஸ் பண்ணணும், அது இமெயில் ட்ரேஸ் பண்ணணும். 50,000 25,000 முதல்ல ஒரு அமௌண்ட் ஏற்பாடு பண்ணிடுறேன். சரிங்க சார், நன்றி சார். ரைட், நன்றி சார், தேங்க்யூ சார், நன்றி.